அப்பா அவனுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து அழுகுந்தா எப்படிப்பா? அவன் வர்ற நேரம் அப்படி இருந்தீங்கன்னா அவன் மனசு இன்னும் வேதனைப்படுமா இல்லையா? அம்மா அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? மறக்க முயற்சி பண்ணுங்க. மறக்கிற மாதிரியா நடந்திருக்கு ராஜா. டேய், நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையடா. இப்படி ஒரு தீராத பழி நம்ம குடும்பத்து மேல விழுந்துட்டே ராஜா. விடுங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ். அம்மா 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 அழாதீங்கம்மா. அமைதியா இருங்க. முருகா, அப்பா தம்பி ரொம்ப மனசு வேதனையோட இருக்கான். அவனை தனியா விட்டுறாதீங்க. ஆறுதலா கூடவே இருங்கப்பா. சரிப்பா. பிரபா பிரபா, கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போயிட்டு வரலாம் வா. ஆமா பிரபா, அப்பதான் உன்னால இதெல்லாம் மறக்க முடியும். முடியாது. எங்க போனாலும் என்னால மறக்க முடியாது. நான் பார்த்த அந்த பொண்ணோட கண், கைவளையல் சத்தம், கால் குடசு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது முருகா. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. யார பார்த்தாலும் என்ன திட்டுற மாதிரியே தோணுதுடா முருகா. திட்டுற மாதிரியே. ஐயோ, என் புள்ள வேண்டாம் வேண்டாம் நானே. நான் தானே அவனை கட்டாயப்படுத்திட்டேன். நான் படுபாவி. இதுக்கு எல்லாம் காரணம் தான். அழுகாதப்பா, அழுகாதடா. நீ அழுகிற பார்த்து அம்மா அப்பா எல்லாம் அழுகிறாங்க பத்தியா? அழுகாதையா, அழுகாத. அம்மா, அம்மா, நம்மளை விட்டுட்டு போறதுக்கு அக்காக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணா? எனக்கு அக்காவை பார்க்கணும் போல இருக்கம்மா. எங்க வந்த? எங்கடா வந்த? நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமா இல்லையான்னு பார்க்க வந்தியா? கெடுத்துட்டியே, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. இந்த கையால தூக்கி வளர்த்த என் மருமகளை இதே கையால புதைக்க வச்சுட்டியா? இல்ல, இன்னும் யார் உயிர் வேணும் சொல்லு. ப்ளீஸ் தேவா, நடந்ததுக்கு மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க போலாம். யாரு யாரு யார் மாமா? சொல்லு, யாரு உனக்கு மாமா? எந்த உரிமையோட நீ அப்படி கூப்பிடுற? நீ கேட்கிற மன்னிப்பு என் மகளை திருப்பி கொடுத்துருமாயா? திருப்பி கொடுத்துருமா? என் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் கோபமா மாறி நான் உனக்கு வேண்டாங்க. எனக்கு போ சொல்றீ, போ சொல்றா. அத்தை, அத்தை, நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. நல்லா இருப்பீங்க. இந்த வீட்டுல ஒரு உயிர் போனது போதும். இன்னொரு உயிர் போறதுக்கு முன்னாடி மஞ்சு, நீயாவது எதுவுமே பேசாதீங்க. உங்களை பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்கு. மஞ்சு, மஞ்சு, மஞ்சு ப்ளீஸ். ஐயா, நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தப்ப எப்படி வந்தீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க படிச்சவங்க, நான் சொல்ற நேரம் தப்பா நினைக்காதீங்க. அவங்களே வெந்து நொந்து ரொம்ப வேதனையில இருக்காங்க. இந்த நேரத்துல உங்களை பார்த்தா அவங்களுடைய வேதனையும் கோபமும் அதிகமாகத்தான் செய்யும். தயவு செய்து போயிடுங்கய்யா.
நான் உங்க முகத்தை கூட சரியா பார்த்ததில்லை, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை. இறந்து போனவங்க எல்லாம் தெய்வம் ஆயிடுவாங்கன்னு நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி பார்த்தா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா உங்க வீட்டுல யாருக்குமே தெரியலையே. நீங்க நிம்மதியா உறங்கிட்டு இருக்கீங்க, நான் ஒவ்வொரு நிமிஷமும் இறந்துகிட்டு இருக்கேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா என் பக்கத்துல மனைவியா இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ என் மனசுல தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் பிரபா இப்படி பண்ண? எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எதுக்காக நீ அவங்க வீட்டுக்கு போன? அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. மனசு கேட்கலடா, அவங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சிடலாம் தான் போனேன். அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரல. மீனா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு போட்டும், அதுக்கு நீ ஏன்டா வருத்தப்படுற? பிரபா, அதுக்கு நாம எந்த வழியில காரணம்ப்பா? அது அவங்களுக்கு தெரியலையேப்பா. நாம மீனாவை பொண்ணு பார்க்க போனப்போ வாங்க மருமகனே வாங்க மாப்பிள்ளைன்னு ஆசையா கூப்பிட்ட மாமாவத்தையும் அவங்க மகளை கொண்ட பாவின்னு நினைக்கிறாங்க. 1000 சந்தோஷத்தோடு வாங்கத்தான் என் கையை பிடிச்சிட்டு போன மஞ்சு அவ அக்காவை கொல்ல வந்து எமன்னு சொல்றா. அந்த ஊரே என்ன கொலைகாரனா பாக்குதுடா. இந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்கா. என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறாரு பிரபா. இல்ல முருகா, நான் மாப்பிள்ளைய போன போது இருந்த சந்தோஷம் அந்த வீட்டுக்கு மறுபடியும் கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? நான் மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கே மாப்பிள்ளையா போகணும். கொஞ்சமா அது நடக்கிற விஷயமாடா அது? டேய், ஏன்டா நடக்காது? ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருக்க? நீ ஏன்டா பிராக்டிகலா திங்க் பண்ண மாட்டேங்கற? அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அவனை அடிச்சு அவமானப்படுத்தி அமைச்சிருக்காங்க. அந்த ஊரேலை பொண்ணால சுட்டு தள்ளிடுவாங்கற. அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கணுமா? ஏன்டா அவனை வீணா வம்புல மாட்டி விடுற? நீ தான்டா எப்ப பார்த்தாலும் வில்லங்கமா வச்சிக்கிட்டு இருக்க. நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. யார் எனக்கு உனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? அப்படியே இது நடக்கவே நடக்காதுடா. டேய், முடியும்டா. முடியாத விஷயம்டா. முடியும் பாக்குறியா? முடியவே முடியாது. ஏய் ப்ளீஸ், முடியும், முடிக்கணும். பொம்பளை மேல இடிக்கிறதுக்குனே பஸ்ல ஏறுறாங்க. மேனர்லெஸ் பீப்பிள். எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில் உள்ளதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. எனக்கு கபடம் தெரியாது. அநியாயமா ஒரு பச்சை புள்ளை அடிச்சு கொல்ல போறாங்களே. அட பாவிகளா, விடமாட்டேன். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்குள்ள ஐயோ, என்ன இங்கிட்டு வராம அங்கிட்டு போறா? ரூட்டை மாத்திட்டாங்களா? பொம்பளையா வராளுங்க, கொல்ல போறாளுங்க. மோசம் போயிட்டமே, மோசம் போயிட்டமே. என் குழந்தை உன்னை என்னடா பண்ணுச்சு? இப்படி இறக்கவே இல்லாம தூக்கி எறிஞ்சிட்டே நீ மனுஷனா மிருகமா? ஏமா அந்த பஸ் பச்சை 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 நான் இங்க இருந்து பாத்துட்டு தானே இருந்தேன். விளையாண்டு இருந்த குழந்தை ஏன்டா தூக்கி எறிஞ்சா? ஐயோ, அவசரப்படாதீங்க. நடந்தது என்னன்னு கேளுங்க. பஸ் அங்க இருந்து வந்துச்சா அதே நேரத்துல குழந்தையும் குறுக்க வந்துச்சு. பஸ்ல அடிபட்ட கூடாதுங்கிற ஒரு பதட்டத்திலையும் குழந்தைய காப்பாத்தணுமேங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் தூக்கி வச்சினேன். இதான் நடந்தது. வேணா இவரை கேளுங்க. யார்கிட்ட சொல்ற? உன் மூஞ்சிய பார்த்தா காப்பாத்த அந்த மாதிரி தெரியல. குழந்தைய கடத்திட்டு போக அந்த மாதிரி இருக்க. ஐயோ, பஸ் தான் ரூட்டை மாத்துனா நீங்க கதையே மாத்துறீங்களே. சத்தியமா சொல்றேன், அந்த பஸ்ல குழந்தை அடிபட்ட கூடாதுன்னு தான் தூக்கி வச்சினேன். யார்ட்ட கதை விடுற? என்னைக்கு அந்த ரோட்ல பஸ் போச்சு? குழந்தைய ஒண்ணு தெரிஞ்சே விளையாண்டுக்கு இருக்கு. அதுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலையா? என்னடா பேச? இனிமேல் இந்த பக்கம் பார்த்தேன் தொலைச்சு போறேன், தொலைச்சு. ஆஹா,
இனிமேல் உள்ளதையும் சொல்லக்கூடாது, நல்லதையும் செய்யக்கூடாது. யார் அவன் பிள்ளைட்டு கிடைச்சது? இன்னமா ஆஹா, என்ன இந்த ரூட்ல ஒரு ஆட்டோக்கார அலமோதி வர்றான், ஒரு பெருசு கண்ண வெட்டிட்டு வருது. இங்கேயும் கச்சேரி வைப்பாங்க போல் இருக்க. முருகன் சார், உங்களுக்கு தேவையில்ல, திரும்பிருங்க சார். ரொம்ப வேணாம், திரும்பிருங்க சார். ஐயோ, இல்லையா ஒரு ஆள் அடிபட்டு விழுந்து கிடக்குறான்ல, தூக்காம போயிட்டே இருக்க நீ பாட்டுக்கு. எது இடிச்ச நீதானா? என்னமோ நான் இடிச்ச மாதிரி பேசுற. இடிச்சேன்னு தெரியுது இல்ல, தூக்க வேண்டியதானே. நீ இடிப்ப எனக்கு எப்படா தெரியும்? ஓட்டு வர எனக்கு தெரியும்போ உனக்கு தெரியாதா? அப்ப தெரிஞ்சே இடிக்கிறீங்களா? ஏண்டா, அது நான் வர்ற ரோடு பார்த்து இடிக்கிறீங்க. நல்லா இருக்கிறா ராசா, நடத்துக்கிறாடா. ஐயா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ரோட்ல எவன்டா இடிப்பா போய் அடிப்போம்னே அலையறீங்க. ஏன் நிக்கிறீங்க? ஆரம்பிங்க. போதும், முடிஞ்சு போச்சா? இப்ப வேற எங்கேயும் இடிக்கிறாங்க, போய் பார்த்து அங்க போய் அடிக்க. போங்கடா, போங்க, நல்லா போக. போக மாட்டேங்கிறாங்க. என்ன காலையில இருந்து தேவையில்லாம அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். எவனோ நம்மளை அடிக்கிறதுக்குன்னே இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தெரு தெருவா உட்கார வச்சிருக்கா போல் இருக்கு. இருக்கும் நம்ம அழகா இருக்கமேன்ற பொறாம. இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சனோ? ஒருவேளை கண்ணாடிக்கு நாடிய பாத்துட்டனோ? யாரா அவ கலவரம் அடிச்சது? அவனே தானா? தேங்க் யூ. ரெடி பண்ணி வைங்க, நான் அப்புறம் வரேன். சாப்பிடுங்க. I'm so sorry. என்ன இருந்தாலும் அன்னைக்கு நான் உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. அதுக்கப்புறம் என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? பேசினதோட விட்டீங்களே, எங்க அடிச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன். No, of course not. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பெண்களுக்கு மட்டும் பஸ் விடுறாங்கல்ல, அது மாதிரி ஆண்களுக்கு மட்டும் பஸ் எப்ப விடுறாங்களோ அன்னைக்கு தான் பஸ்ல போறதா இருக்கு. உங்களுக்கு கவிதைகள்லாம் பிடிக்குமா? ஓரளவுக்கு. உங்களுக்கு? உயிர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞரோட கவிதை எல்லாம் இந்த புக்ஸ்ல இருக்கு. இதையெல்லாம் என் உயிரை விட பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். நண்பன் சொன்னான், வீட்டுக்குள் இருந்தே விண்மீன்கள் பார்த்தானாம், கூரையில் ஓட்டைகள். இது என்ன பிரமாதம்! என் வீட்டிலிருந்து வானத்தையே பார்க்கலாம், கூரைதான் இல்லையே. சுமாரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நல்லா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லையா? இந்த கவிதையை போய் சுமாரா இருக்குன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? அப்பப்ப ஏதாவது கிறுக்குவேன். சரி, அந்த கிறுக்கல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். தாய் தன் குழந்தைகளை நேசிப்பது, குழந்தைகள் தம் பெற்றோரை நேசிப்பது, அண்ணன் தங்கையை, தங்கை அண்ணனை நேசிப்பது, இந்த நேசங்கள் எல்லாம் இரத்தத்தால் நிச்சயிக்கப்பட்டவை. ஆனால் நட்பு பிரபாகர், அப்புறம் முருகன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கேன் மேடம். அது இல்லைங்க, கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட்ல வீட்ல லைட்ட போட்டு வச்சிருக்கேன், பூரா எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, உங்களுக்கு யார் முருகன்னு பேர் வச்சது? இது கேள்வி. இதெல்லாம் நின்னு பதில் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல மேடம். அப்படி உட்கார்ந்து ஆறாமற பேச வேண்டிய விஷயம். வாங்க மேடம். அழகென்ற சொல்லுக்கு முருகா, மேடம், அழகுக்கு மருமையர் முருகனா இல்லையா? அதான் யோசிக்காம வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர். இப்ப நான் சொல்ல போற விஷயம்
இங்க சில பேருக்கு பொறாமையா கூட இருக்கலாம். அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா? சரி விஷயத்தை சொல்லுங்க. உண்மையா பொய்யான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். மேடம், சின்ன வயசுல சும்மா தக 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 தகன்னு தங்கமா மின்னுவேன். மின்னுவலடா, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. நீ அப்ப பிறக்கவே இல்லை. மின்னுவேன். ஏன் எங்க அம்மா ராத்திரி நேரத்துல வீட்டு வேலை செய்யறப்ப கூட விளக்கே பொறுத்துறது இல்லையா? பின்ன என்ன கொண்டு நடு வீட்டுல நட்ட குத்தலாம் நிப்பாட்டிடுமா? அப்ப ஜெகஜோதியா மின்னுவல்ல, அப்ப எல்லா வேலையும் முடிச்சோம். சரி, அந்த வெளிச்சத்தை அணைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் சாக்கு எடுத்து பத்தி விட்டு போயிடும். அந்த லீக்ல ஏதாச்சும் கால்கை தெரியும்ல, அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தவன் பல பேர். முருகன், ஜெகஜோதிய மின்னுமிங்க சரி. ஆமா, ஆனா இப்போ ஜோதி அணைஞ்சு புகை பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே, அது ஏன்? வர்றல்ல சொல்ல விடணுமா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. சின்ன பிள்ளையில இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப ரொம்ப துணிச்சல்காரன். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வேட்டைக்கு போனா இல்லையா, அங்க சிறுத்தை, கரடி, புலி, சிங்கம் இதெல்லாம் காட்டுராஜா வர்றானேன்னு பயந்து ஓடி போயிரும். ஓடி போயிருமா இல்லையாடா? உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அப்ப நீ பயந்துருவேன்னு உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன். தெரியாத விடு. மேடம், இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ, இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சிச்சா? சரி பேஞ்சிச்சு. அப்ப அப்படி பக்கத்துல விழுந்த இடியில மேடம் கலர் இப்படி பேட் ஆயிடுச்சு. மிஸ்டர் முருகன், அன்னைக்கு இடி பக்கத்துல தானே விழுந்துச்சு? ஆமா ஆமா ஆமா, யார வேணாலும் கேட்டு பாருங்க. ஆனா அவங்க 2 பேர்ட்ட மட்டும் கேட்காதீங்க. இன்னைக்கு இடி எங்க விழ போகுது தெரியுமா? எங்க விழ போகுது? உங்க விடுற கதை. ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க கையை தொட்டு பாருங்க. ஏதாச்சும் எலும்பு கிளும்பு நொறுங்கி இருக்காரு. This is petrol, which is also known as lubricant oil. As you know, it is used as motor fuel. This is all about it. Thanks. Welcome. Thank you. Bye. மஞ்சு, Sir, this is a basic raw material. Manju. And this is LPG, also called as cooking gas. This is sulfur, which Manju, is what used the- for medicine. This is naphtha, which is the third stage of this refining Manju, cycle. உன்கிட்ட And- தனியா ஒரு முக்கியமான and விஷயம் this பேசிட்டு is போலாம் generally வந்திருக்கேன். used to destroy the pesticides. This is white petrol, which is used as a fuel in aeroplane. மஞ்சு ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. லக்ஷ்மி, எஸ் சார், என்ன கேக்குறாங்க சொல்லு. என்ன சார் வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ. மஞ்சு மஞ்சு மஞ்சு, நடந்தது என்னன்னு தெரியாம உன் வீட்டுல என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நீயாவது புரிஞ்சுக்க வந்தா உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். மஞ்சு மஞ்சு, இந்த பாரு, என் மேல கோவம் இருந்தா திட்டிடு, ஆத்திரம் இருந்தா என்ன அடிச்சிடு. அதுக்கப்புறமா நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போ. மீனா கொன்னுட்டேன்னு சொல்றீங்க, நானா விஷம் வச்சு கொண்டு உன் மேலே உங்க வீட்டு மேலேயே நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? இதை புரிஞ்சுக்காம இந்த மீனா இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்ல மஞ்சு. ப்ளீஸ் என்ன நம்புமா ப்ளீஸ். மஞ்சு, மஞ்சு, என்னாச்சுமா? ஏமா அழற? மஞ்சு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்லுமா. அந்த ஆளு காலேஜுக்கு வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணாருமா. நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ணி போனேன். என் கைய பிடிச்சு கலாட்டா பண்ணிட்டாருமா. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப அவமானமா போச்சுமா. அவரை பார்த்தாலே எனக்கு அக்கா ஞாபகம் தான் வருதுமா. அழாத. அப்பாவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சிடுச்சுனா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். கண்ணை தொடச்சுக்க. இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்புறம் பாத்துக்கலாம். கேட்டியா என்ன பண்ணிருக்கான்னு? கேட்டியா? என்னோட இன்னொரு பொண்ணையும் நான் இழக்க தயாரா இல்ல. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? மீனாவை நீங்க சரியா கூட பார்த்ததில்ல. உங்களையே அவளோட மரணம் இவ்வளவு பாதிச்சிருக்குன்னா கூட பிறந்த வளர்ந்தவ மஞ்சுவை எவ்வளவு பாதிச்சிருக்கும்.
அவங்க கோபம் நியாயம் தெரியுது. அதுக்கு நான் காரணம் இல்லைங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க போற காலம் எப்ப வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. வரும். ஒரு பொண்ணோட மனசு பூவை விட மென்மையானது, பாறையை விட இறுக்கமானது. அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தது. உங்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல. நடந்தது தெரிஞ்ச உடனே நானும் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா நான் இப்ப உங்களை புரிஞ்சுக்கலையா? மீனா ரொம்ப சென்சிட்டிவ். கிளாஸ்ல ஒரு மூமெண்ட் சரியா வரலைன்னா கூட அழுதுருவா. மஞ்சு அப்படி இல்லை. she is a very practical girl. அவளும் அவளோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிற காலம் கண்டிப்பா வரும். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு சொன்னது மீனா அவங்களை பிடிக்கலன்னு சொன்னதா நினைச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என் லைஃபே திசை மாறி போச்சு. எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை எந்த இளைஞருக்கும் ஏற்படக்கூடாது. நாங்கள் உன்னை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி எங்க பழைய பிரபாவை பார்க்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியோ. பிரபா, இப்படியே இருந்தா எப்படிடா? நடந்ததையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நாளைக்கு நடக்க போறதை நாம நல்லபடியா அமைச்சுக்க முடியாது. யார் மனசுல சோகம் இல்ல, அவங்கள பாருங்க. அவங்க மனசுல சோகம் வேதனை எல்லாம் இல்லையா? பழசெல்லாம் நெருப்புல போட்டு எரிக்கிற மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் நெருப்புல போட்டு எரிச்சிட்டு புதுசா பிறக்க முயற்சி பண்றாங்க. ப்ளீஸ் பிரபா, பி ஹாப்பி. அந்த சந்தோஷத்துல நாமளும் கலந்துக்கலாம். வாங்க. கிளி வண்ண கிளி நான் ஆசை வச்ச சின்ன கிளி நான் ஆசை வச்ச சின்ன கிளி மாமன் பாடும் பாட்டை கேட்டு மயங்கிடாதே செல்ல கிளி நீ மயங்கிடாதே செல்ல கிளி சின்ன நடை நடந்து வரும் சிங்கார கிளியே ஏன் சிங்கார கிளியே செம்பருத்தி பூவை போல சிரிக்கும் அழகு கிளியே என்ன மயக்கும் ஆசை கிளியே அன்ன கிளி வண்ண கிளி நான் ஆசை வச்ச சின்ன கிளி நான் ஆசை வச்ச சின்ன கிளி மாமன் பாடும் பாட்டை கேட்டு மயங்கிடாதே செல்ல கிளி நீ மயங்கிடாதே செல்ல கிளி மலரே வசந்த கால குளிரே கன்னிமயிலே கானக்குயிலே கவர்ச்சி பாவை மானே வண்ண நிலவே வாசமலரே வசந்த கால குளிரே கன்னிமயிலே கானக்குயிலே கவர்ச்சி பாவை மானே பூ போட்ட தாவணிவும் பூவுடலை தழுவுதம்மா பூங்காற்று வீசும் போது மெதுவாக நழுவுதம்மா நான் போட்ட பாசி மணி நெஞ்சில் ஊஞ்சலாடுதம்மா அன்ன கிளி வண்ண கிளி நான் ஆசை வச்ச சின்ன கிளி நான் ஆசை வச்ச சின்ன கிளி மாமன் பாடும் பாட்டை கேட்டு மயங்கிடாதே செல்ல கிளி நீ மயங்கிடாதே செல்ல கிளி
கனியே அழகு தேவதை நீயே கொஞ்சம் கிளியே கோயில் ரதமே இனிக்கும் கோவை பழமே அல்லி மலரே ஆசை கனியே அழகு தேவதை நீயே கொஞ்சம் கிளியே கோயில் ரதமே இனிக்கும் கோவை பழமே மையெழுதும் விழியோரம் மனசு எழுதி போறவளே பொய்யை மட்டும் எழுதாதே காதல் உள்ளம் தாங்காதே நெஞ்சுக்குள்ளே நீ இருக்க நினைவலைகள் தூங்காதே அன்னக்கிளி வண்ணக்கிளி ஆசை வச்ச சின்ன கிளி ஆசை வச்ச சின்ன கிளி மாமன் பாடும் பாட்டை கேட்டு மயங்கிடாதே செல்லக்கிளி நீ மயங்கிடாதே செல்லக்கிளி சின்ன நடை நடந்து வரும் சிங்கார கிளியே ஏ சிங்கார கிளியே செம்பருத்தி பூவை போல சிரிக்கும் அழகு கிளியே என்னை மயக்கும் ஆசை கிளியே அன்னக்கிளி வண்ணக்கிளி ஆசை வச்ச சின்ன கிளி ஆசை வச்ச சின்ன கிளி மாமன் பாடும் பாட்டை கேட்டு மயங்கிடாதே செல்லக்கிளி நீ மயங்கிடாதே செல்லக்கிளி சார் என்னையா தயவு செஞ்சு இந்த ரோட கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடுங்க சார். இவ்வளவு தூரம் எப்படியா வந்தீங்க? நான் வரலாம் என்ன பண்ணிருப்பீங்க? ப்ளீஸ் சார், வேற வேலை இல்ல போயா. ஏப்பா கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவி செஞ்ச என்ன? வாங்க பிரதர், நான் கூட்டிட்டு. ஸ்டாப் ஸ்டாப், பார்த்து பார்த்து வாங்க, மெதுவா வாங்க. எங்க பொண்ணு மேல ஒரு நிழல் பட்டா கூட உயிரோட இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. எங்கடா போனீங்க? அவனை ராத்திரி நேரத்துல தனியா விட்டு எங்கடா போய் தொலைஞ்சீங்க? நீங்க எப்பவும் அவன் கூட இருக்கீங்க நம்பிக்கையில தான் நாங்க கொஞ்சம் தைரியமா இருந்தோம். அவன் வேர்வை சிந்தி நான் பார்த்தது இல்லடா. ரத்தம் சிந்த படுக்க வச்சிட்டானுங்களே. நான் அப்பவே சொன்னேன் இது நடக்காதுன்னு அப்பவே சொன்னேன். அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க, மஞ்சோ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். இவர்தான் ரொம்ப வீராப்பா பேசினாரு. இல்லப்பா, அவங்கனால ஆள் வச்சுதான் அடிக்க முடியும். நமக்கு அது அவசியம் இல்லை. நம்ம யாருங்கிறதையும் அவங்களுக்கு காட்டணும். அவங்க குடும்பத்திலே 2 பேரும் ஆஸ்பத்திரியில் படுத்தா தான் இதுக்கு சரியா வரும். ஏன் இருக்கிற பிரச்சனை பத்தாதா? அவங்கள அடிக்கிறது தான் முக்கியம்னா பிரபு அவங்கள அடிச்சு போட்டு வந்திருக்க மாட்டாரு. ஏன் இருக்கிற பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்குறீங்க? உங்களால முடிஞ்சா மஞ்சு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. ரொம்ப பெயினா இருக்கா? மனசுல இருக்கிற வேதனை விட உடம்புல இருக்கிற காயம் ஒண்ணும் பெருசா தெரியல. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். தேங்க்யூ. பாத்தியம்மா என் பிள்ளைய, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட ஊசி போடாதீங்க, மாத்திரையோ மருந்தோ கொடுங்கன்னு சொல்லுவேன். இப்படி பண்ணிட்டாங்களேம்மா. என் பிள்ளைய இப்படி பாக்குறதுக்காகவா அந்த வீட்டுக்கு சம்பந்தம் பேச போனோம்? ஓம் கேசவாய நமः.
ராமநாதா, நான் உன் நண்பன் வந்திருக்கேன். ஐம் யுவர் ஃப்ரெண்ட், டேம் இட். சரி, என்ன திரும்பி பார்க்க வேண்டாம், என் கூட பேச வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்க, அது போதும். மீனா உனக்கு மக, எனக்கு மருமக. இந்த நிமிஷம் அவளை இழந்து நீங்க எவ்வளவு வருத்தமும் வேதனையும் படுறீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் வருத்தப்படுறோம். நம்பு. ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆகணும்னு ஆசைப்பட்டோம். பிளடி ஃபேட், இல்ல எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல, நான் பார்க்க வரும்போதெல்லாம் கட்டி பிடிச்சுக்கிற நீ பக்கத்திலேயே நிற்கும் போது முகத்தை பார்க்க இஷ்டம் இல்லாம மூஞ்சி திருப்பிக்கிற. சரி, முடிஞ்சு போனதா நீ நினைக்கிற நம்ம உறவு தொடர இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. நிச்சயமா இருக்கு. நீ மனசு வச்ச வாய்ப்பு இருக்கு. பிரபா மஞ்சுவை கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டு மாப்பிள்ளைய வர ஆசைப்படுறான். யோ, ஒரு பொண்ணை கொடுக்கலாம்னு நினைச்சதுக்கே அவளை அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப இன்னொரு, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி இருக்கிறதுனால தான் ராமநாதா மஞ்சுவை மருமகளை அனுப்புன்னு. அனுப்புறேன், மருமகளா ராணி மாதிரி வாழ அனுப்புறேன். ஆனா உங்க வீட்டுக்கு இல்ல. விடுங்க தாய், என்னதான் இது இவங்க கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு வாங்க. இரா, உங்க பையன் என் பொண்ணு கிட்ட பேச நினைச்சதுக்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் என்ன மாதிரி தேவசம் பண்ணிட்டு நீங்களும். ராமநாதன், நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? பெத்தவ என்கிட்டயே வந்து என் பிள்ளைக்கு அடிச்ச, நாங்க அப்படி என்னையா குத்தம் பண்ணிட்டோம்? இதே கோவில உன் பொண்ணு பார்த்து இப்படி ஒரு அழகான பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வரக்கூடாதா நாங்க ரொம்ப ஆசைப்பட்டவன். அதான் நாங்க பண்ண குத்தமா? அதான் நாங்க பண்ண குத்தமா? அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஏய்யா, நீ பொண்ணுக்கு தாய் மாமன் தான், உனக்கே இவ்வளவு வேதனை கோபம் வருதுன்னா நான் புள்ளைய 10 மாசம் சுமந்து பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள தாயா. அவன் ராத்திரியும் பகலும் படுற கஷ்டத்தையும் வேதனையும் தாங்க முடியாம தான் மறுபடியும் வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்கிறோம். அதுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் பிள்ளை ஆளை வச்சு அடிப்பீங்க, அவரை கத்தியால கீறி. உங்களுக்கு மனசாட்சி இருக்காயா? நீங்க அடைச்ச இத பாரு, என் புள்ள மனசுல தைரியம் இல்லாத கோழையும் இல்ல, மடியில பணம் இல்லாத ஏழையும் இல்ல. அவன் ஏதோ மாமா வச்சேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து சும்மா இருக்கிறான். அவன் நினைச்சா உங்களை எல்லாம் தொலைச்சு விடுவான். ஜாகிரதை, தொலைச்சு விடுவான். லட்சுமி, போகலாம். இத பாருங்க, உங்க பொண்ண நல்லா மேலத்தாளத்தோட பெரிய மகராசனுக்கே கட்டி வைங்க. இனிமே உங்களுக்கு எங்களுக்கும் எந்த உறவும் இல்ல. அத்து போச்சு. நான் ஏதாவது மரியாதை குறைவா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. போல வாங்க. லட்சுமி, நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு எவ்வளவு நாள் வேதனைப்பட்டிருப்போம். இருந்த பெண் குழந்தைய இழந்துட்டு இருக்கிறான். அந்த வேதனையில வர வார்த்தை அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கலாமா?